நிகழ்தகவு. தந்தையின் மார்பை கத்தியால் குத்தி கிழித்த இளம்பெண். கை கால்களை கட்டி போட்டு தந்தையை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய பயங்கரம். தந்தை இரத்த வெள்ளத்தில் துடிதுடிப்பதை ரசித்து பார்த்த கொடூர மகள். பெத்த தகப்பனை மகளே துடிதுடிக்க குத்தி கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? பெத்த அப்பாவை எப்படியாவது கொலை பண்ணணுங்கிறதான் பல்லவியுடைய ஒரே நோக்கம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அப்பாவுடைய முகம், மார்பு, கை, கால்கள்ல சகட்டு மேனிக்கு கத்தியால குத்தி கிழிச்ச அப்புறமும் ரத்த வெறி அடங்கல. பெட்ரூம் முழுக்க ரத்த கரைகளுக்கு நடுவுல சம்மணம் போட்டு உட்கார்ந்துகிட்டு அப்பாவுடைய உயிர் துடி துடிக்கிறத கண்ணிமைக்காம கொலை வெறியோட பார்த்துட்டு இருந்தாங்க பல்லவி. அப்பா சொல்ற எல்லாத்துக்கும் மறு வார்த்தையே பேசாம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பெத்த அப்பாவுடைய ரத்தத்தையே குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்ததுங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியே. தெலுங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்துல மரிபடா மண்டலங்கிற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற சிறிய கிராமம் தான் ஜெண்டல் தாண்டுங்கிற கிராமம். இங்க மொத்தம் சுமார் 300 வீடுகள் தான் இருக்கு. அதுல ஒரு வீட்டுல தான் 42 வயசான தாராவத் கிஷனுங்கிறவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு ரம்யா, பல்லவின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. முதல் மகள் ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 19 வயதான இளைய மகள் பல்லவி தனியார் காலேஜில் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. பல்லவியும் அதே கிராமத்தில் இருக்கிற சுரேஷுங்கிற இளைஞரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்பவும் சுரேஷோட பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு போய் காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க பல்லவி. இந்த விஷயம் தந்தை தாராவத் கிஷனுக்கு தெரிய வந்து வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. சின்ன கிராமத்துல இருந்தாலும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபரா இருந்திருக்காரு தாராவத் கிஷன். முதல் மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இளைய மகள் பல்லவியையும் எப்படியாவது கரை சேர்க்கணும்னு பேசிட்டு இருந்தப்பதான் பல்லவி லவ் பண்றாங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. சுரேஷ் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. அதனாலதான் பல்லவி காதலுக்கு தாராவத் கிஷன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. தன்னுடைய மகள் வேற சமூகத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நமக்கு பெரிய அவமானமாகிடும்னு நினைச்ச தாராவத் பல்லவிய பயங்கரமா கண்டிச்சதோட வெளியே எங்கேயுமே போக விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்திருக்காரு. தந்தையுடைய எதிர்ப்பை மீறி சுரேஷோட பல்லவி பேசிட்டு இருந்தது தாராவத்துக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு. அந்த கோபத்தோட சுரேஷுடைய வீட்டுக்கு போனவரு தன்னுடைய மகள் கிட்ட பேசக்கூடாது, இந்த கிராமத்தை விட்டு குடும்பத்தோட காலி பண்ணி கண்காணாத இடத்துக்கு ஓடிடு, இல்லனா நானே அடிச்சு விரட்டுவன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா இது நான் பிறந்து வளர்ந்த மண், இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அதே மாதிரி பல்லவியையும் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு சுரேஷ். அது தாராவத்துக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சுரேஷ தரன்னு ரோட்ல இழுத்து போட்டு கீழே கிடந்த பெரிய பெரிய கற்களாலையும் கட்டையாலையும் அவரை சரமாரியா தாக்கி இருக்காரு. அது போதாதுன்னு காலாலேயே எட்டி உதைச்சு சுரேஷ சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அங்க இருந்தவங்க தான் தாராவத்தை விலக்கி விட்டுருக்காங்க. பல்லவியுடைய காதலுக்கு தாராவத் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரே தவிர அவங்களுடைய அம்மா காவியா, அக்கா ரம்யா பல்லவி காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. சுரேஷ் தலித் சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் மகள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க தாய் காவியா. அப்பா தாராவத்தும் இப்ப மாறிடுவாருன்னு நினைச்சிருந்தவங்க அப்பா தாராவத்தும் இப்ப மாறிடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பல்லவி. ஆனா நாட்கள் போக போக தாராவத்துடைய அராஜகம் நீண்டுகிட்டே தான் போயிருக்கு. அதனால உச்சக்கட்ட கோபத்துக்கு போன பல்லவி பேசாம அப்பாவை கொன்னுருவோம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. கூட அம்மா காவியா, அக்கா ரம்யா, காதலன் சுரேஷ் 3 பேரையும் கூட்டு சேர்த்திருக்காங்க. அதிகாலையில தூங்கிட்டு இருந்த தாராவத்துடைய கை கால்களை கட்டி போட்டு கத்தி மற்றும் இரும்பு கம்பியாலேயே கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க பல்லவி. தலையிலையும் முகத்திலையும் ஓங்கி ஓங்கி அடிச்சதுல தாராவத்துடைய முகமே சிதஞ்சு ரத்தம் கொட்டியிருக்கு.
இந்த சம்பவம் நடந்தது அதிகாலை 3 மணிக்கு. ஏரியாவே மயான அமைதியா இருந்த நேரத்துல தாராபத்துடைய கதறல் சத்தம் பயங்கரமா கேட்டதால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் தாராபத்துடைய வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. ஆனா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்போ பெத்த மகளே தந்தைய இரும்பு கத்தி கம்பியால கொடூரமா தாக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல இருந்த தாராவத்தை மீட்டு மஹபூபாபாத் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக கம்மம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ஆனா போற வழியிலேயே தாராவத் உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு பல்லவிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. தந்தை தாராவத் காதலனை அடிச்சு கொடுமைப்படுத்தினது ஒரு பக்கம், தன்னை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணது மறுபக்கம்னு இப்படியே தாராவத் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததால தந்தைய அடிச்சு கொன்னுட்டன்னு காவலர்கள் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க பல்லவி. விசாரணைக்கு அப்புறம் கொலையாளிகள் பல்லவி, காவ்யா, ரம்யா, சுரேஷ்னு 4 பேரையும் கைது செஞ்ச போலீஸ் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு